வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் முழக்கம் வலையொலிக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் பெரிய கருப்பன் ராஜா. இன்றைய நமது காணொளியில் வாழைத்தண்டு பொரியல், அதுவும் செட்டிநாட்டு முறையில் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். அதன் நன்மைகளையும் நம்ம பேசியிருக்கோம். அதனுடைய இணைப்பு விவரப்பட்டியல கீழே கொடுத்துருக்கோம். அந்த காணொலியை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அதை பார்த்துருங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு சிறிய வாழைத்தண்டு, அதோடு சேர்த்து ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி உளுந்து, ஒரு வரமிளகாய், ஒரு கப் தேங்காய், அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை. வாழைத்தண்டை இந்த மாதிரி எடுத்து முதல்ல அந்த மேலே இருக்கிற பட்டையெல்லாம் நல்லா சீவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ண போகிறோம், துண்டு துண்டாக நறுக்க போகிறோம். பட்டையெல்லாம் சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி வில்லை வில்லையாக நாம் நறுக்கி எடுத்துக்க போகிறோம். நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் மஞ்சி, அதாவது அந்த நார் நிறையா இருக்கும். இந்த மாதிரி அதை எடுத்து முதல்ல ஒரு ஆள்காட்டி விரலை வச்சு சுத்தமாக அந்த மஞ்சியை பூரம் முதல்ல எடுத்துக்கணும். இது முதல் சுற்று. அதன் பிறகு அது எல்லாத்தையும் பொடி 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 பொடியாக நடுக்கி என்ன பண்ண போகிறோம், ஒரு தண்ணியில் போட போகிறோம். இப்போ எல்லாம் நறுக்கி தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இப்போ இரண்டாவது சுற்று அதில் இருக்கிற அந்த மஞ்சி, அந்த நார்லாம் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற மஞ்சியெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஏற்கனவே நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை எடுத்து கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 3 to 5 நிமிடம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விடணும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், உப்பெல்லாம் கொஞ்சம் போதுமா, இப்போ தான் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கக்கூடாது. இதுதான் உப்பு சேர்க்குற ஒரு நிலை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வடிகட்டி எடுத்து அதில் தண்ணியை பூரா இருத்து எடுத்துட்டு வாழைத்தண்டை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். மீண்டும் வாணலியை அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 3 மேசை கரண்டி கடலை எண்ணெய் நாங்கள் சேர்க்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தயாராக வச்சுக்கிற கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு இப்போ பொரிய விட போகிறோம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வரமிளகாயை அதில் போட்டுக்க போகிறோம். வரமிளகாய் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி தயாராக வச்சுருக்கிற வாழைத்தண்டை அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் போதும். அந்த ஈரசத்து நல்லா ஈரசத்து போகிற வரைக்கும் தான். காஞ்சி வந்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஒன்று கூடி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதில் சேர்த்து ஒரே ஒரு பெரட்டு, அவ்வளோதான். ரொம்ப போட்டு அதை வதக்கிடக்கூடாது. சும்மா லேசாக 2 பெரட்டு, மொத்தத்தில் ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவு தான். இப்போ சுவையான செட்டிநாட்டு முறையில் வாழைத்தண்டு பொரியல் தயாராகிருச்சு. அவ்வளவுதாங்க. சுவையான வாழைத்தண்டு பொரியல் பரிமாறுவதற்கு இப்போ தயாராகிருச்சு. இதை நிச்சயம் நீங்களும் உங்களுடைய வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்கணும். இதில் இருக்கிற என்னென்ன நன்மைகள், இதில் இருக்கிற ஆரோக்கியம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வாழைத்தண்டு கூட்டில் விரிவாகவே நம்ம பேசியிருக்கிறோம். இது குறிப்பாக நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஆண்களுக்கு மிகவும் நல்லது. நிச்சயம் இதை நம்மளுடைய வீட்டில் வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 to 3 நாள் நம்ம கட்டாயம் உணவில் சேர்த்துக்கணும். இது
சரி நண்பர்களே, இந்த காணொளியை இதுவரைக்கும் முழுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது நமது வலையொலி தமிழ் முழக்கம். தயவு செய்து பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் முழக்கம், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நன்றி, வணக்கம்.